அமெரிக்காவுடைய ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் இப்ப லீகல் இமிகிரன்ட்ஸ் தரையில ஒரு பெரிய இடிய இறக்கியிருக்கு. அமெரிக்காவுடைய இமிகிரேஷன ஹேண்டில் பண்றவங்க தான் யுஎஸ்சிஐஎஸ், அதாவது யுனைட்டட் ஸ்டேட்ஸ் சிட்டிசன்ஷிப் அண்ட் இமிகிரேஷன் சர்வீசஸ். இப்ப இவங்க அவங்களுடைய இமிகிரேஷன் பாலிசில புதுசா ஒரு சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது இனிமே அமெரிக்கால இருக்கிறவங்க யாரும் கிரீன் கார்டு அப்ளை பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இனிமே அவங்களுடைய கண்ட்ரி ஆஃப் ஆரிஜினுக்கு போய் அங்க உள்ள யுஎஸ் கான்சுலேட் மூலியமா தான் அப்ளை பண்ணணும் அப்படின்னு. இந்த அறிவிப்பு அமெரிக்கன் இமிகிரன்ட்ஸ் கம்யூனிட்டில வந்து ஒரு பெரிய அச்சத்தை ஏற்படுத்தியிருக்குன்னே சொல்லலாம். அதாவது உதாரணத்துக்கு இந்தியால இருந்து ஒருத்தர் ஐடி செக்டார்ல அமெரிக்காக்கு ஆன் சைட்டுக்கு வராருன்னு வச்சுப்போம். இவர் வந்து H1B விசால உள்ள வராரு. உள்ள வந்து கொஞ்சம் வருடம் வேலை பார்த்துட்டு அங்க இருந்து கிரீன் கார்டு அப்ளை பண்றாரு. அமெரிக்கால நீங்க கிரீன் கார்டு அப்ளை பண்றீங்கன்னா, அது கிடைக்கிறதுக்கு பல வருடங்கள் ஆகும். ஆனால் அது வரைக்கும் நீங்க அந்த கண்ட்ரில எந்த வேலை பார்த்துட்டு இருந்தீங்களோ, அத கன்டின்யூ பண்ணிட்டு இருக்கலாம். குறிப்பாக அமெரிக்கால வந்து இந்தியன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்காங்க. சோ நெறைய பேர் கிரீன் கார்டு அப்ளை பண்றாங்க அப்படின்ற காரணத்தினால இந்த வெயிட்டிங் டைம் சில நேரம் 10ல இருந்து 15 வருடம் வரை கூட போகுது. சோ அந்த டைம் வரைக்கும் நீங்க எதுவுமே வொரி பண்ணாம உங்களுடைய வேலைய நீங்க பார்த்துக்கலாம். ஆனா இனிமே இந்த சேஞ்சஸ் மூலியமாக நீங்க H1B விசால என்னதான் வேலை பார்த்திருந்தாலுமே கிரீன் கார்டு அப்ளை பண்றீங்கன்னா மறுபடியும் நீங்க இந்தியாவுக்கு போய் அங்க உங்க வேலைய கன்டின்யூ பண்ணணும். சோ 10 to 15 இயர்ஸ்ல நீங்க கிரீன் கார்டு கிடைச்ச பிறகு தான் உள்ளயே வர முடியும். சோ இதையும் தாண்டி இன்னும் நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. நான் வெறும் ஆன் சைட் கதையை மட்டும் தான் சொல்றேன். மற்ற வழி எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெஃப்யூஜியா வந்து போர் நடக்கிற நாட்டுல இருந்து வரவங்க, அமெரிக்கன் சிட்டிசன் யாராவது கல்யாணம் பண்ணிட்டு வரவங்க, அப்புறம் பிசினஸ் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி உள்ள வரவங்க இவங்கலாம். சோ இந்த நேரத்துல இவங்கள அவங்களுடைய கண்ட்ரி ஆஃப் ஆரிஜினுக்கு போக சொன்னா எந்த நாட்டுல இருந்து போர்ல தப்பிச்சு வராங்களோ அதே நாட்டுக்கு போக சொல்ற மாதிரி இருக்கு. மற்றும் அவங்க நாட்டுல ஹியூமன் டிராபிக்கிங் இந்த மாதிரி விஷயம் எல்லாம் நடக்குதுன்னு சொல்லி இங்க வந்தாங்கன்னா மறுபடியும் அங்கேயே போக சொல்றாங்க. மேலும் அமெரிக்காக்குள்ள வந்து நீங்க ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க அந்த பிசினஸ் பாஸ் பண்ணணும், இல்லனா பிசினஸ் ஷ்ரிங்க் பண்ணிட்டு நீங்க போற மாதிரி இருக்கும். அமெரிக்கன் சிட்டிசனை கல்யாணம் எல்லாம் பண்ணி வந்திருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய பார்ட்னரை பிரிஞ்சு நீங்க திரும்ப உங்க நாட்டுக்கு போகணும். இந்த யுஎஸ்ஏஎஸ் 4 பேஜுக்கு ஒரு மெமோ ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. அதுல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஸ்டூடெண்ட் விசாலயோ இல்ல வந்து இந்த எம்ப்ளாயர் விசால இருந்து நீங்க கிரீன் கார்டுக்கு மாறீங்க அப்படின்னா அது வந்து ஒரு பிரிவிலேஜ் கிடையாது. அது வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரி பெனிஃபிட் அப்படின்னு சொல்றாங்க. மேலும் அமெரிக்கா வந்து 39 நாடுகளுக்கு டிராவல் பேன் பண்ணிருக்காங்க. இப்ப சொமாலியால இருந்து ஒருத்தவங்க உள்ள வந்து கிரீன் கார்டு அப்ளை பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு திரும்ப சொமாலியாக்கே போக சொன்னா அவங்களுக்கு என்னைக்கு கிரீன் கார்டு கிடைக்கும்? அவங்க என்னைக்கு ஊருக்குள்ள வருவாங்க? அமெரிக்காவுடைய தரப்புல இருந்து எங்களுடைய கிரீன் கார்டை யார் வாங்குறாங்கன்ற டிரான்ஸ்பரன்சி எங்களுக்கு கிடைக்கும். அதனால தான் இந்த முடிவு எடுத்திருக்கோம்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனா ஒண்ணு, இந்த முடிவால நிறைய குடும்பங்கள் பிரிய போகுது, நிறைய பேருடைய எதிர்காலம் அழிய போகுது அப்படின்றது மட்டும் உறுதியா இருக்கு.